ஹலோ! வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, சூப்பரான மாங்காய் பச்சடி பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு டைரெக்ட்டா குக்கர்லேயே பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு, 1 டீஸ்பூன் கடுகு போட்டு, கொஞ்சமா கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா நான் 2 மாங்காய் பெரிய சைஸ் எடுத்திருக்கேன். நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாரி கட் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி. இந்த ரெசிபி சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்குலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் அண்ட் உப்பு 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட வாசனைக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 1/2 கப் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு கரெக்டாக 4லேருந்து 5 விசில் விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் குக்கரை. குக்கரில் இருக்க ஸ்டீம்லாம் போனதுக்கப்புறமா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொலையாக இருக்கணும். அதுக்கப்புறமா 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது வெல்லத்துலேயும் பண்ணலாம். பட் 2த்துக்குமே டேஸ்ட் டிஃபராக இருக்கும். நான் இன்றைக்கி சர்க்கரையில் பண்ணி காமிக்கிறேன். 3/4 கப் சர்க்கரை போட்டுட்டு நல்லா ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சர்க்கரை ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் லிக்விடாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நல்லா 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம எடுத்துக்கலாம். இது கொதிக்கும்போது கண்டிப்பாக கையில் தெறிக்கும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, அட்டகாசமான மாங்காய் பச்சடி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.